Hi, hello friends, welcome back to our channel Explore with Keetu. இன்னைக்கு நம்ம 5 minutes crafts ல இருந்து lemon hacks தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மொத்தமா 5 lemon hacks பார்க்க போறோம். சோ, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா கீழ இருக்க subscribe பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு bell icon இருக்கும். அதையும் tap பண்ணீங்க அப்படினா அதுல மூணு ஆப்ஷன் கேக்கும். அதுல all அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க. so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக் வந்து ஆப்பில் கட் பண்ணி வச்சோம், ரொம்ப நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டிஸ்கலர் ஆயிரும், ரொம்ப காஞ்சி போன மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லெமனோட ஜூஸ் இருக்கு இல்லையா, லெமனை பாதியை கட் பண்ணி அதில் மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அப்ளை பண்ணதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அப்ளை பண்ணாதது வந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way. Birds chirping out. A few moments later. I hear my name, grasping into life is happy. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நமக்கு வந்து லெமன் அப்ளை பண்ண அந்த ஹாஃப் ஆஃப் ஆப்பிளையும் லெமன் அப்ளை பண்ணாத இன்னொரு ஹாஃப் ஆஃப் ஆப்பிளையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைட்டாக அது வந்து டிஸ்கலர் ஆகிருக்கு, நல்லா காஞ்சி போன மாதிரி ஆயிருக்கு. ஆனால் லெமன் அப்ளை பண்ண ஆப்பிள் வந்து சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் டேஸ்ட் மட்டும் லைட்டாக புளிக்குது. அது பரவாயில்ல அப்படின்னா இந்த ஹேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹேக்குக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் என்ன அப்படின்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணி நார்மல் டேப் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து 50% தான் க்ளீன் ஆகுதாம், அவங்களே சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 100% க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து கொஞ்சோண்டு வினிகர் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை வந்து உள்ளே புழிஞ்சு விட்டுக்கிறாங்க. புழிஞ்சு விட்டுட்டு அந்த லிக்விட் இருக்கும் இல்லையா, அந்த லிக்விடை வந்து ஸ்ப்ரே பண்ணால் அது வந்து 100% வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆதா இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a ride. Savannah. ஸோ இந்த ஹேக் பார்த்துருப்பீங்க. இது வந்து 100% ஒர்க் ஆதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நிஜமாவே வந்து நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் க்ளீன் ஆச்சு அப்படின்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் வைரஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அப்போ வந்து நம்ம ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம், சோப் போட்டு இல்லை ஹேண்ட் வாஷ் போட்டு இல்லாட்டி சானிடைசர் போட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கிறோம். பட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அந்த அளவுக்கு 100% அவங்க சொல்லியிருக்க மாதிரி க்ளீனாக வச்சுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதுக்காக இந்த ஒரு ஹேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெமனும் சரி வினிகரும் சரி நம்மளோட ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணும். ஏன்னா இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது அண்ட் வினிகரை வந்து நிறையா ஊறுகாய் அதிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நார்மல் வாட்டர் டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ப்ரொடெக்டிவாக க்ளீனாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஹேக் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டு இதுக்கு வந்து 10 out of 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட தேர்ட்
ஹேக் என்ன அப்படின்னா, நம்ம கையில் வந்து ஃபுட் கலரோ இல்லாட்டி ஏதோ ஒரு கலர் வந்து பட்டுருச்சு அப்படின்னா அது எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஹேக். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சோண்டு வந்து ஆல்கஹால் வந்து போடுறாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஹேண்டை வாஷ் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்கஹாலுக்கு நான் எங்கே போவேன், ஆல்கஹாலுக்கு பதிலாக சானிடைசர் யூஸ் பண்ண போகிறேன். சானிடைசரில் 99.9% ஆல்கஹால் இருக்குது. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் சானிடைசர் போட்டு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். Lion's gonna come. The birds have just begun. We will always take a stand for the people, for the land. Let's go back to when we were young. For the animals we stand. Let's go back to when trees were swung. Kids across the land. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a ride. Savannah, I'm coming home. Savannah, we'll never be alone. Savannah, the beauty of the world. Savannah, let's all take a ride. ஸோ இதை பார்த்துருப்பீங்க. இது எனக்கு வந்து போவே இல்லை. அண்டு இதை வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் சோப் போட்டும் ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்த்தேன், அப்பயும் சுத்தமாக போகல. ஸோ இது எதுக்குமே வந்து போக மாட்டேங்குது. ஃபுட் கலர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஹேக் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு வந்து நான் 0/10 தான் கொடுப்பேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட 4th ஹேக் வந்து நம்ம ஹைலைட்டர் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் ஹைலைட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது தப்பாக ஹைலைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஹேக்கு. இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இது சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹேக்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெமனை வந்து தொட்டு இதில் பட்ஸை வச்சு தொட்டு அதை வந்து நம்ம தப்பாக ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து அழிச்சோம் அப்படின்னா அந்த ஹைலைட் பண்ணது வந்து இருந்த இடம் காணாமல் அப்படியே மறைஞ்சு போயிடுது. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். Oh my baby, got me staring at you, so I'm crazy. Won't you bend that back for me? We won't stop, got your feet both locked. You get to fly with me. I can take you down for a ride. I take you around my life. Jaywalking, crosswalking, lip locking, but you, I know it, you know it, we make it. So I'm crazy. Oh my baby, got me staring at you. So I'm. ஸோ இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம வந்து 10க்கு 20, 30, 40, 50 அப்படியே கொடுத்துட்டே போகலாம். அந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம்.
நம்மளோட 5th ஹேக் என்னென்னா லெமன் ஸ்ப்ரேயர். ஸோ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கோபி 65 ஓகே கோபி 65ல் சிக்கன் 65லலாம் மேலே வந்து லெமனை புழிஞ்சு விடுவோம். அந்த மாதிரியான டைமில் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Watch you bend that back for me. We won't stop. Got your feet both locked. You get to fly with me. I can take you down for a ride. I take you around my life. Jaywalking, crosswalking, lip locking with you. I know it, you know it. ஸோ நம்மளோட ஸ்ப்ரே லெமன் ஸ்ப்ரே வந்து இப்படி தான் வந்திருக்கு. நம்ம ஊர் லெமன்லாம் ரொம்ப சின்ன லெமனாக இருக்குது, அவங்க ஊர் லெமன்லாம் ரொம்ப பெரிய லெமன் போல். ஸோ அசிங்கப்படுத்திட்டே வருது வருது. இந்த ஹேக்குமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இதை பார்த்து தான் ரொம்ப காமெடியாக இருக்குது. பட் இருந்தாலும் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காமெடியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் இந்த ஹேக் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஹேக்குமே வந்து நமக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால நான் 10 out of 10 கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹேக் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பார்த்த ஹேக்கில் ஒரே ஒரு ஹேக் தவிர மீதி எல்லா ஹேக்குமே வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹேக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னெல்லாம் ஹேக் வந்து ட்ரை பண்ணிங்க, எந்த ஹேக்லாம் வந்து உங்களுக்கு சொதப்பிச்சு, எந்த ஹேக்லாம் வந்து சூப்பராக வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கள். இல்லை எனக்கு வந்து ஹேக் மேபி உங்களுக்கு வந்திருக்கலாம், அந்த ஹேக் வந்து என்னென்ன அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கம்மிங் டு அன் எண்ட், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் மோட்டிவேஷனாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.